இந்த சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு சிறுவன் பட்டம் விடுகிறான். அவன் வைத்திருக்கும் 24.4 மீட்டர் நீளமுள்ள பட்டத்தின் நூல் தரையுடன் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது. இதில் தரையிலிருந்து பட்டத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ டயக்ராம் போட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா, சிறுவன் வந்து பட்டம் எத்தனை இதில், அதாவது 30 டிகிரி ஆங்கிளில் இன்க்ளைண்டாக விடுதான். சரிங்களா? அந்த பட்டத்து இந்த நூலோட மீட்டர் தான் கொடுத்துக்கிறாங்க. எத்தனை? 24.4 மீட்டர். சரியா? அப்போ தரையில் எத்தனை டிகிரி கோணம்? 30 டிகிரி கோணத்தில் விடும். இப்போ இந்த பட்டத்து மேலே பறக்கக்கூடிய இந்த பட்டத்துக்கும் தரையிலேருந்து இதோட உயரம் என்ன தான் கேட்குறேன். இப்போ 2 வேலையும் இருக்குது. சரியா? இப்போ நம்ம வந்து இது படிச்சிருக்கோம்ல, எதிர்பக்கம் கர்ணம் அடிப்பக்கம்லாம் படிச்சிருக்கோமா? இப்போ பாருங்க, நம்மளுக்கு இது என்ன சொல்லுவோம்? டீட்டா அது ஆங்கிலுக்கு எதிரே உள்ளது என்ன சொல்லுவோம்? எதிர்பக்கம் சொல்லுவோமா? இது என்ன சொல்லுவோம்? இது கர்ணம், இது அடுத்துள்ள பக்கம். அப்படிதானே? இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தான் கேட்குறாங்க, நம்மளுக்கு கர்ணம் இருக்கு. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? சைன் டீட்டா யூஸ் பண்ணலாமா? சைன் டீட்டா ஈக்குவல் டு என்னது? எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் ஈக்குவல் டு எக்ஸ், கர்ணம் ஈக்குவல் டு 24.4. சைன் டீட்டா போல என்ன 30 போடுவோமா? சைன் 30 மதிப்பு என்னது? 1/2. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? கேன்சல் ஆனால் 12.2.